நமக்கு என்று வைத்திருக்க திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேற முடியும். ஆமென். நிறைவேறும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. கிறிஸ்துவ திருமணம்னா சாதாரண நினைக்காதீங்க. அதுல இருக்க ஆசீர்வாதம் வேற எதுலையும் இல்லை. ஆமென். சோதரம். இன்னைக்கு நான் நிறைய கல்யாணங்கள் திருமணம்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, சமாதானமா இருக்காங்க. ஒருவேளை வெள்ளை கோயிலுக்கு போகிறப்ப கூட ஒருவேளை ஆண்டவர் சுத்தமானால் காளிதாஸ் கூட அங்கே ஒரு பொண்ணை சொல்லிட்டு வரோம் 5ஆம் தேதி. ஆமென். சோத்திரம். மலையில சோத்திரம். அப்போ நம்ம பொறுத்து இருக்கணும், எல்லாத்துக்கும் பொறுத்து இருக்கணும். பொறுக்காம கல்யாணத்தை கர்த்தர் நடத்தவே மாட்டார். பொறுத்து இருக்கணும். புரியுதா? வாழைப்பழம் எப்போ பழுக்கும்? வாழைப்பழம் எப்போ பழுக்கும்? பிஞ்சில் பழுக்குமா? முத்து நொட்டி பழுக்கும். பலாப்பழம் எப்படி பழுக்கும்? முத்து நொட்டி. எல்லா பழங்களும் அந்த நேரம் வரும்போது பழுக்கும் போது அது கண்ணுக்கு அழகா இருக்கா இல்லையா? இப்போ வாழைப்பழத்தை நம்ம வாங்கவே மாட்டோம். அதை உரிச்சு வச்சுட்டு தானே வாங்குவோமா? உள்ள எப்படி இருக்கும்? கருப்பா கணக்குறேன் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஆனா அதே பழுத்து தொங்கும் போது நம்ம அதை வாங்க சொல்லுது. புரியுதா? வாங்க சொல்லுது. கொய்யா காயா இருக்கும்போது மரத்துல இருந்து இவ்வளவு பறிச்சு காயா இருக்கும்போது கருங்காயா இருக்கும்போது வாங்க சொல்லுதா நம்ம கண்ணு? ஆனா என்ன சொல்லுது? பழுத்தொட்டி வாங்கிடுது, நம்மளை இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. புரியுதா? இப்போ மாம்பழம் பாருங்க, பச்சை பச்சேன்னு பச்சையா இருக்கும். ஆனா பழுத்தொட்டி நம்மளை வாங்க சொல்லுதா? வாங்குன்னு சொல்லுதா? இப்போ இப்படிதான் இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காய்கள்லாம் வாங்குவோம். இருக்கிறதுலே நல்ல பச்சை அழகா இருக்கிறத நமக்கு வாங்க தோணும். அந்த விலை ஜாஸ்தினாலும் பரவாயில்ல வாங்கு அப்படிங்க. அப்போ அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது உலகமே நம்மளை என்ன செய்யும்? இழுக்கும். உலகமே நம்ம கண்களை பார்க்கும். அந்த நேரத்தில் தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும், உலகத்தான் பிள்ளைகளுக்கு உலகத்தான் வாழ்க்கையை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நான் அந்த காலப்பொழுதுல அந்த காரியங்களை குறித்து பேசுறேன்னா, நம்ம வாழ்க்கை சீரு சிறப்புமா இருக்கு. இதான் கட்டளை. ஆமென். இதான் கட்டளை, இதான் கட்டளை. நீங்க ஒருவேளை கட்டளை இல்லாதது போல உங்களுக்கு நான் பேசுறேன்னா உங்களுக்கு இல்லாத போல தான் தெரியும். ஆனால் வார்த்தை இருக்குது நம்மகிட்ட. பைபிளில் வார்த்தை இருக்குல்ல. ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதை என்ன போட்டு பார்ப்போம். ஆதியிலே தேவன் பாருங்க வானத்தையும் சிருஷ்டித்தார். அதுல உங்களை என்னை உருவாக்கி இருக்கிறார். கைவிடுவாரா? இந்த உலகத்தை எங்கேயாவது அழிச்சிருக்காரா? எங்கேயாவது சரிஞ்சு விழுகும். ஆனா உலகமே பாதியா அழிஞ்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்லியிருக்க முடியுதா? இல்லை இடிஞ்சு போச்சு உடஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுதா? வானம் எங்கேயாவது